என்னுடைய பரிசுத்த நாமத்தில் சோத்திரம் உண்டதாக. நம்ம நீதிமொழிகள் 23 பார்த்துருக்கோம். இன்றைக்கி 24வது அதிகாரம். 24வது அதிகாரம் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, பொல்லாத மனுஷன் மேல் நம்ம நினைச்சக்கூடாதான், பொறாமல் கொள்ளக்கூடாதான். ஏன்னா அவங்க தான் பொல்லாதவர்களாக இருக்கிறாங்க. பொல்லாதவங்க என்றைக்கு அப்படி தான் இருப்பாங்க. அவங்க மேல் நம்ம பொறாம முடிச்சு நமக்கு ஒரு இது நடக்க போகிறது கிடையாது. அதனால் நம்ம நினைச்சவங்கன்னா பொல்லாத மனுஷன் மேல் நினைச்சக்கூடாது, பொறாமையும் படக்கூடாது. ஆனால் அவர்களோட நினைச்சக்கூடாது, இருக்கவும் விரும்பக்கூடாது. நம்ம அவ்வளோதான், இருக்காதபடிக்கு தூர விளைகிறன்னு அவ்வளோதான். பொல்லாத மனுஷனை கண்டு தூர விளைகிறன்னு அவ்வளோதான். அடுத்தபடியாக அவர்கள் இருதயம் எப்படின்னா கொடுமையை தான் யோசிக்கவங்க, எப்படி கொடுமைப்படுத்தலாம், அவங்களை என்ன செய்யலாம்னு சொல்லி கொடுமையை தான் அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க பொல்லாத மனுஷங்கள். அதனால தான் பொல்லாதவர்களை விட்டு என்ன செய்யணும், விலகணும்னு சொல்கிறது. அடுத்தலாம் அவங்க உதடுகள் வந்து தீவினை தான் பேசும், எப்பவுமே தீய வினையை தான் பேசிக்கொண்டே இருக்கும், நல்ல வினையை பேசவே செய்யாது. அதனால தான் பொல்லாத விட்டு விலக சொல்லியிருக்கு. அடுத்தலாம் வீடு வந்து நினச்சிது ஒரு ஞானத்தினால தான் நினச்சிது கட்டப்படும். ஞானம் இருந்தால் தான் அந்த வீடு என்ன செய்யும், வீடு இது கட்டணும், இது இப்படி கட்டணும், அப்படி கட்டணும்னு சொல்லி கட்டப்பட முடியும். அதே போல் நம்ம குடும்பத்தில் என்ன செய்யணும்னா, வீடு என்றால் நம்ம குடும்பத்தை குறிக்கும். குடும்பத்தில் நினச்சது ஞானம் இருந்தால் அந்த வீடு நினச்சது சரி வர எந்த பிரச்சனையும் இல்லாதபடிக்கு நம்ம என்ன செஞ்சலாம், நடத்தி கொண்டு வந்துடலாம். அதுக்கு வந்து வீடு வந்து நினச்சது விவேகத்தினால தான் என்ன செய்யும், ஞானத்தினால் கட்டப்பட்டு விவேகத்தினால் நிறுத்தப்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக அறிவினால என்னச்சது அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்கள் நிறைந்திருக்குமா. நமக்கு அறிவு இருந்தால் இனிமையான சகலவித பொருட்கள் நம்ம வீட்டில் நிச்சயமா நிறைஞ்சிருக்குமா. அறிவு இல்லைன்னா இது கிடைக்காத இடத்துல ஞானம் உள்ளவன் வந்து பலம் உள்ளவனாக இருக்கிறான். நமக்கு ஞானம் இருந்தால் நமக்கு கிடைச்சது பலம் உள்ளவர்களாக இருப்போம். ஞானம் இல்லைன்னா பலம் இருக்காது. அறிவுள்ள மனுஷன் நினைச்சிடான், தன் வல்லமை நினைச்சிடான், அதிகரிக்க பண்ணுறான். நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணணுமா. யுத்தம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நல்ல யோசனை பண்ணணும். நம்ம இத்தனை பண்ணால் ஜெயம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பார்த்து நினச்சிட நல்ல யோசனை செய்து அதுக்கப்புறம் தான் நினச்சிடும் யுத்தம் பண்ணணும். அதுக்குலாம் யுத்தம் பண்ணக்கூடாது. ஆனால் யுத்தம் பண்ணணும்னா ஜெயம் கிடைக்கணும் அப்படின்னா அநேக ஆலோசனைக்காரர் வேணும். அநேக ஆலோசனைக்காரர் இருந்தால் மாத்திரம் தான் நிச்சய முடியும், நம்ம யுத்தம் பண்ண முடியும், ஜெயத்தை கிடைக்க முடியும். ஆனால் வந்து மூடனுக்கு வந்து ஞானம் எட்டாத உயரமாக இருக்கான். மூடன் ஞானத்தை விரும்பவே மாட்டான். அதனால் ஞானம் வந்து எட்டாத உயரமாக இருக்கான். அவன் நியாயஸ்தலத்தில் அவன் தன் வாயை என்ன செய்ய முடியாதான், அவன் வந்து திறக்கவே முடியாது. நியாயஸ்தலத்தில் அவன் தான் என்ன ஞானமே இல்லையே மாதிரி அவனுக்கு திறந்தாலும் அவனுக்கு நீதியாக கிடைக்கும் போது கிடைக்காது. அதனால் நியாயஸ்தானத்தில் அவன் என்ன செய்ய முடியாது, நியாயஸ்தலத்தில் வாயை திறக்கவே முடியாது. தீவினை செய்யும் உபாயம் செய்கிறவன் துஷ்டன் என்னப்படும். யார் யார் தீவினை செய்கிறாங்களோ அவங்களாம் யார் துஷ்டன் தான் என்ன செய்கிறாங்க, எண்ணப்படுறாங்க. அதில் தீய நோக்கம் வந்து என்னது, பாவமாக. தீய நோக்கம் ஒன்று நம்ம வந்து மற்றவங்களை கெடுக்கலாம் வைக்கலாம்னு சொல்லி தீய எண்ணெய் வச்சுட்டு இருந்தான். ஆனால் அது அவங்களுக்கு என்னது, பாவமாக நினச்சிது முடிஞ்சிருது. பரியாசக்காரன் மனுஷனுக்கு நினச்சி தான் அருவறுக்கப்படுதான். யார் யார் பரியாசம் பண்ணுறாங்களோ அவங்க என்ன செய்கிறாங்க, அருவறுக்கப்படத்தக்கவர்களாக இருக்கிறாங்க. அதில் ஆபத்து காலத்தில் நம்ம நினச்சக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போயிட்டால் நம்ம பலன் குறினதாக ஆயிரும். அது வரைக்கும் எல்லாம் சகிச்சுக்கிட்டே இருப்போம். கடைசியில் இருந்து இப்படி ஆபத்து நெருங்கிட்டு கால சூழ்நிலையில் நம்ம இருக்கோம், நம்ம தப்பிக்கிறதுக்கு நீ வழியே இல்லை அப்படின்றது ஒரு கடன் பாரத்துலேயோ இல்லைன்னா ஏதாவது ஒரு போராட்டத்தில் இருக்கிறோம் வச்சுங்க. அப்போ ஆபத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. வீடு கட்டுறோம், வீடுக்கு லோன் போட்டு கட்ட முடியல, வீடு இலக்கத்தில் வேலை இருக்குது, இல்லைன்னா சரீரத்தில் வியாதி இருக்குது. ஏதாவது ஒரு போராட்டத்தில் நமக்கு ஆபத்து வருதுன்னு வச்சுக்கிடுவோம். அந்த ஆபத்து காலத்தில் நினச்சிக்கூடாது, நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம வந்து என்ன செய்யணும்னா கர்த்தரிடத்தில் நம்ம தயவாக இருந்து என்ன செய்யணும், தாழ்மையாக இருந்து அந்த நம்ம பொறுமையாக இருந்து பெற்றுக்கொள்ளணும். பொறுமையாக இருக்கும்போது தான் நமக்கு கிடைச்சது ஆபத்து காலத்தை தப்ப முடியும். இல்லை நான் இவ்வளோ நேரம் ஜெபிச்சு பார்த்துட்டேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை, நான் இவ்வளோ முடிய எடுத்துட்டேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம திரும்ப வெக்கப்பட்டு தான் போகணும். அதனால் அதுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு என்ன செய்யணும்னா நம்ம தைரியமாக என்ன செய்யணும் இருக்கணும். அப்போ நமக்கு என்னச்சது பலன் கிடைக்கும். அடுத்தது யாராவது மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டிருக்காங்கன்னு வச்சுக்கிடும், இல்லை அவங்க ஏதாவது கொலை உண்ண போயிருக்காங்க அப்படின்னு கொலை உண்டிருக்காங்கன்னு வச்சுக்கூட, அடுத்தவங்களாம் கொலை செஞ்சுருக்காங்க. அப்போ இப்படிப்பட்டவங்களை மரணத்துக்கு ஒப்பிக்கப்பட்டிருக்காங்க, தண்டனை செஞ்சு இவங்க வந்து செய்த குற்றத்தினால அவங்களுக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க, மரண தண்டனை. அடுத்தது இன்னும் வந்து என்னென்னா யாராவது கொலை உண்ண போகிறாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு என்னச்சுன்னா அவங்கள விடுவிக்க கொடுமானால் நம்ம என்ன செய்யணுமா, விடுவிக்குமா. அதை நம்ம அறியோம் என்பதாகி இருதயங்களை சோதிக்கிறவர் என்ன செய்வார், அறிவாராம். ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரான்னு சொல்கிறார். நம்ம வந்து கவனிட்டுக்கிடாமல் விட்டால் கர்த்தர் என்ன செய்வார், அவங்கள வந்து இதயத்தை சோதித்து பார்த்து ஆத்மாவை காப்பாராம். அவர் மனுஷனுக்கு அவனும் கிரியைக்கு தக்கதாக என்ன செய்வாராம், பலன் நிலைப்பாராம். அதனால் என் மகனே தேனை சாப்பிடுங்கிறார். என் மகனே நீ என்ன செய்ய, தேனை சாப்பிடு, அது வந்து நல்லது. ஆனால் தேன் கூட்டிலேருந்து ஒழுகும். தேன் ஒன்றுது என்னது, வாய்க்கு அது வந்து இன்பமாக இருக்கும்.
தேனை வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றோம், எடுத்து வாங்கி சாப்பிட்றதோட அந்த கூட்டுலேருந்து எடுத்து சாப்பிட பார்த்தீங்களா, அது வந்து என்ன செய்யுது, அந்த ஒழுகிற தேன் வந்து வாய்க்கு ரொம்ப இன்பமாக இருக்குமா. அப்படியே ஞானத்தையும் என்ன செய்யுது அறிந்து கொள்வது நம்முடைய ஆத்மாவுக்கு என்ன செய்யுதுன்னா இன்பமாக இருக்குதான். ஞானத்தை என்ன செய்யுது, அது வந்து நம்முடைய ஆத்மாவுக்கு இன்பமாக என்ன செய்யுது இருக்குது. அடுத்தபடியாக அதை பெற்றுக்கொண்டால் அது என்ன செய்யும், நமக்கு முடிவில் என்ன செய்யுமா, அது உதவுமா. நம்முடைய நம்பிக்கை என்ன செய்யாது, வீண் போகாதான். அடுத்தல துஷ்டனே நீ நீதிமானுடைய வாசி செலுத்தக்கூடாத மாதிரி பதிவிராதே அப்படிங்கிறார். நீதிமான் நினைச்சிரு துஷ்டன் வந்து நீதிமானை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது, அவங்களால அழிக்க முடியாதான். அதனால் நீதிமான் என்ன செய்ய முடியாது, துஷ்டனுடைய வேலைக்கு விரோதமாக பதிவு இருக்கக்கூடாதான். அவன் தங்க இடத்தையும் என்ன செய்வான், அவன் பாழாக்கி போட்டுருவான். துஷ்டனுக்கு வந்து அவன் இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னா நீதிமானுடைய வாசஸ்தலத்தையும் பாழாக்கி போட்டுருவான். அவன் எங்கே தங்கியிருக்கானோ அந்த இடத்தையும் என்ன செஞ்சிருவான், பாழாக்கி போட்டுருவானா. அதனால் துஷ்டனோட என்ன செய்யக்கூடாது, ஐக்கியம் வைக்கக்கூடாது. ஆனால் நீதிமான் வந்து என்ன செய்கிறான், 7 தரம் திரும்ப விழுந்து போயிட்டான்னு வச்சுக்கிடும். 7 தரம் விழுந்தாலும் திரும்பாமல் என்ன செஞ்சிருவான், எழுந்திருப்பான். ஆனால் துன்மார்க்கர் அப்படி இல்லை. துன்மார்க்கர் விழுந்தானா விழுந்த இடம் தான், அவனால் என்ன செய்ய முடியாது, எழும்பவே முடியாது. அதனால் நம்முடைய சத்துரு வந்து பசியாக இருக்கும்போது சந்தோஷப்படக்கூடாது. நம்ம சத்துரு இவங்க நம்ம விரோதமாக இருக்கிறாங்க, சத்துரு இவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சி விடாதான் நம்ம சந்தோஷப்படக்கூடாதான். சத்துரு விழும்போது நம்ம சந்தோஷப்பட்டால் அந்த நம்ம அவர் இடரும்போது நம்மளுடைய இறுதியை நினச்சி கூடாது, களி கூறக்கூடாது, களி கூறாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா காரணம் கர்த்தரை வந்து அதை நினைச்ச காண்பாராம், அது அவர் பார்வைக்கு நிச்சயமா பொல்லப்பாக இருக்குமா. அப்பொழுது அவனிடத்தில் நின்று அவர் தமது கோபத்தை என்ன செஞ்சு வாரான், நீக்கி விடுவாராம். கர்த்தர் வந்து அதை பார்த்துட்ருக்காரு. அதனால் சரி வேணாலும் எனக்கு கேடி செஞ்சாலும் அப்போ நீ அழிஞ்சுப்போ அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம இதை நினச்சோம் அப்படின்னா அந்த பொல்லாப்பு நம்மகிட்ட வந்துடுமா, கர்த்தருக்கு கோபம் வந்துடுமா. அதனால் நம்ம நினச்சக்கூடாது, அவங்க அழிஞ்சு போகும்போது சந்தோஷம் நம்ம படக்கூடாது. அடுத்ததாக பொல்லாதவர்கள் குறித்து எரிச்சல் ஆகாதுன்னு சொல்கிறோம். முதல் வசனம் பார்க்குறோம், பொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாது அவங்களோட இருக்க விரும்பாதான்னு சொல்லி பார்த்தோம். இங்கே பார்த்தோம் பொல்லாதவர்களை குறித்து எல்லாம் உனது எரிச்சல் ஆகாது, துன்மார்க்கர் மேல் பொறாமை கொள்ளாது. அதே வசனம் தான் இங்கே பொல்லாத மனுஷன் மேல் பொறாமை கொள்ளாத அப்படி இருக்க விரும்பாதேன்னு சொல்லியிருக்கு. இந்த பொல்லாதரை குறித்து எரிச்சல் ஆகாத, துன்மார்க்கர் மேல் என்ன செய்யுது, பொறாமையும் கொள்ளாது அப்படிங்கிறார். ஏன்னா துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு கிடையாதான். துன்மார்க்கனுக்கு நல்ல முடிவு கிடையாது. துன்மார்க்கனுடைய விளக்கு எரிச்சி நிச்சயமாக அழிந்து போயிடுமா. அதனால் நினைச்சக்கூடாது, நம்ம துன்மார்க்கர்களை குறித்து எரிச்சக்கூடாது, எரிச்சல் விடக்கூடாது, அவர்கள் மேலே நினைச்சக்கூடாது, பொறாமையும் கொள்ளக்கூடாது. அடுத்தது நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட, கலகக்காரோடு நம்ம வந்து கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் நினைச்சணும், பயந்து நடக்கணும். ஆனால் கலகக்காரோடு நினைச்சக்கூடாது, கலக்கக்கூடாது. ஏன்னா சடுதியில் அவரோட ஆபத்து எழுமோ அவர்கள் இருவரையும் சங்காத்தையும் அறிந்தவர் யாருன்னு சொல்லி பார்க்குறோம். பின்னும் ஞானமுள்ளவர்களின் புத்திமதிகள் என்ன வேண்டிய, யாரெல்லாம் ஞானமாக இருக்காங்களோ அவங்களோட புத்திமதி என்னென்னா, நியாயத்தில் நினைச்சது முகதாட்சணியம் நல்லதில்லையா, துன்மார்க்கனை பார்த்து நீ நீதிமானராக இருக்கிறான்னு என்று சொல்லுகிறவனை ஜனங்கள் நினைச்சுவாங்களாம், சபிப்பாங்களாம், பிரஜைகள் அவனை நினைச்சுவாங்களாம், வெறுப்பாங்களாம். அதனால் அவனை கடிந்து கொள்கிறவர்கள் மேல் பிரியம் உண்டாகுமா, அப்பொழுது உத்தம ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்குமா. அதில் செம்மையான மறுமொழி யார் சொல்கிறாங்களோ அவங்களோட உதடுகள் வந்து முத்தமுற்றவனுக்கு சமானமாக. ஒருத்தர் வந்து பாசமாக இருந்தால் தான் நிச்சயம் ஒத்துக்கொத்து கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுப்பாங்க, சும்மா கொடுக்க மாட்டாங்க. அதனால் செம்மையான மறுமொழி யார் சொல்கிறாங்களோ அவங்க உதடு தான் முத்தமுட்டுறதுக்கு சமானமாக இருக்குதான். அடுத்தது நம்ம வேலையை நம்முடைய வெளியில் நம்முடைய வேலையை நிச்சயப்படுத்தி வயலில் அதை ஒழுங்காக்கி பின்பு அதுக்கப்புறம் தான் நிச்சயமாக நம்ம வீட்டை கட்டணுமா. அதனால் நியாயம் என்று புறவனுக்கு விரோதமாக நிச்சயம் சாட்சியாக ஏற்படக்கூடாது, யாருக்காவது விரோதமாக நம்ம நினச்சக்கூடாது, சாட்சியாக ஏற்படக்கூடாது. நம்முடைய உதடுகள்லாம் நினைச்சக்கூடாது, வஞ்சகம் நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. நியாயம் என்று பிறனுக்கு விரோதமாக சாட்சி சொல்லக்கூடாது. நம்முடைய உதடுகள்னால் வஞ்சகம் நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா அவன் எனக்கு செய்தான், அவன் செஞ்சது பிரகாரம் நான் அவனுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. அவன் செய்த செய்திக்கு தக்கதாக தானும் அவனுக்கு என்ன செய்யறான், நானும் அவனுக்கு நினைச்சுவேன், சரி கட்டியும் சொல்ல. கர்த்தர் தான் அவங்க நமக்கு எதாவது இடத்துல செஞ்சால் அவங்களுக்கு விதமாக நினைச்சுவார், எதிராக நிற்பார். ஆனால் வந்து நம்ம நினைச்சக்கூடாது, அதில் தலையிடக்கூடாது. கர்த்தர் மேலே பார்த்து நினைச்சுடணும், போட்டுடணும். அடுத்தபடியாக பொருளாதார குறித்து பார்த்தோம். அடுத்தல சடிதியில் இருந்து யாருக்கு அவங்களுக்கு ஆபத்து வந்துருமா, துன்மார்க்கனுக்கு சடிதியில் நிச்சயமா ஆபத்து வந்துருமா. அவர்கள் இருவரின் சங்கத்தை அறிந்தவர் யாருங்கிற. அதனால ஞானமுள்ளவர்களின் புத்திமதி என்ன வேணும். அடுத்தல யார் யாருக்கெல்லாம் ஞானம் இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஞானம் உள்ளவர்கள் யாருன்னா அது வந்து உள்ளவர்கள் புத்திமதி, ஞானம் உள்ளவர்கள் வந்து என்ன செய்வாங்க, புத்திமதி சொல்லுவாங்க. அவங்க புத்திமதி எப்படின்னா நியாயத்தில் முகதாட்சணியம் நல்லதெல்லாங்கிறார்.
அவங்க வந்து நியாயம் தீர்க்குறாங்கன்னு வச்சுக்கிடும். அப்படி ஞானம் உள்ளவர்கள் புத்தி சொல்கிறாங்கன்னா அவங்க எப்படி இருக்கக்கூடாது, துன்மார்க்கனை பார்த்து என்ன செய்யுது, நீ நீதிமானாக இருக்கிறா அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நியாயத்தில் என்ன செய்யக்கூடாது, மகதாட்சணியும் பார்க்கக்கூடாது. அடுத்தல அப்படிப்பட்டவங்களை இடிச்சுவாங்களாம், பிரஜைகள் இடிச்சுவாங்களாம், அவங்கள வெறுப்பாங்களாம். அதனால் அவனுக்கு யாரெல்லாம் கடிந்து கொள்கிறாங்களோ அவங்க மேலே என்ன செய்யும், பிரியம் உண்டாகும்னு சொல்லி பார்க்குறோம். அவர்களுக்கு உத்தரம் ஆசீர்வாதம் கிடைக்குமா. யாரெல்லாம் கடிந்து கொள்ளப்படுறாங்களோ அவங்க மேலே கர்த்தருக்கு பிரியம் உண்டு. அடுத்தல என்ன செய்யாது, உத்தம ஆசீர்வாதம் அவங்களுக்கு என்ன செய்யுது, கிடைக்குது. செம்மையான மறைமொழி சொல்கிறவன் உதடுகளை என்ன செய்யுது, முத்தமிட்டனுக்கு சமானமாக. யாரெல்லாம் செம்மையான மறைமொழி சொல்கிறாங்களோ அவங்க உதடுகள் என்ன செய்யுது, முத்தமிட்டனுக்கு சமானம். வெளியில் ஒரு வேலையை எத்திரப்படுத்தி வயலில் அதை என்ன செய்ய ஒழுங்காக்குங்கிற. வெளியில் நம்முடைய வேலையை என்ன செய்யணும், எல்லாம் சரிவர செஞ்சு முடிச்சுட்டு வயலில் போய் அதுக்கு என்ன செய்யணும், ஒழுங்காக்கணுமா. பின்பு தான் அதை நம்ம செய்யணும், நம்முடைய வீட்டை என்ன செய்யணுமா, கட்டணுமா. அப்படியாக அடுத்தல நியாயமின்றி விரோதமாக என்ன செய்யக்கூடாது, விரோதமாக சாட்சி போல சாட்சி சொல்லக்கூடாது. நம்முடைய உதவிலாம் என்ன செய்யக்கூடாது, வஞ்சகமாக என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அடுத்தபடியாக அவன் எனக்கு செய்த பிறகு அவனுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி என்ன செய்யக்கூடாது, அது செய்யத்தக்கதாக நான் அவனுக்கு சாட்சி கட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாதான். அடுத்தல சோம்பேறிட்டு வயலையும் மதிரெண்டு வயலையும் நான் கடந்து போனேன், அங்கே அதெல்லாம் முள்ளுக்காடாக இருந்துச்சு அப்படிங்கிறது சலமன் ராஜா சொல்கிறார். ஏன் அப்படின்னா அந்த இஸ்ரேல் ஜனங்கள் சோம்பேறி வயலையும் மறுபடி திராட்சை கடந்து விடுது, அதெல்லாம் முள்ளுக்கடாச்சு போது நிலத்தின் முகத்தை என்ன செய்யுது, காஞ்சேரி மூடுது, அது கரிச்சி ஊர்லாம் இடிந்து கிடக்குது. அப்படிப்பட்ட சேரத்தில் நான் சிந்தனை பண்ணினேன். சிந்தனை பண்ணும்போது என்ன செஞ்சேன், நான் வேதனை அவங்க சிந்தனை பண்ணினேன், அதை நோக்கி நான் நினச்சதேன், நான் புத்தி அடைந்தேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமுடைக்கு கொண்டு நித்திரை செய்யட்டும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாதான். ஏன்னா கை கொண்டு தூங்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கைமுடிட்டு தூங்கும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க என்ன செய்ய தரித்திரம் வந்துடுவான். தரித்திரம் வந்தால் ஒரு வழிபோக்கனை போலும் ஒரு ஆயுத அணிந்தவனை போல என்ன செய்யுமா, வன்மை வந்துருமா. நல்லா தூக்கத்துக்கு என்ன செய்யக்கூடாது, ரொம்ப இடம் கொடுக்கக்கூடாது. இடத்துல 25 அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய எசக்கியாவின் மனசில் பெயர்த்ததுன்னா சாலமுடைய நீதிமொழிகள். இது எசக்கியா எழுதுனா சாலமுடைய நீதிமொழிகள் பார்க்குறோம். அது என்ன எழுதியிருக்காருன்னா, காரியத்தை மறைப்பது ராஜாக்களுக்கு என்ன செய்யுது, மேன்மையா. காரியத்தை மறைப்பது ராஜாக்களுக்கு மேன்மையா, காரியத்தை ஆறுவது ராஜாக்களுக்கு மேன்மையா. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. தப்பா சொல்லிட்டேன். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை. வானத்திலும் பூமியில் உள்ள எல்லா ராஜாக்களின் இருதயமும் ஆராய்ந்து முடியாதான். வானத்தில் இருந்து உயரமும் பூமியின் ஆழத்தில் இருக்கிற தாழ பூமியின் உயரமும் என்ன செய்யுதுன்னா அது வந்து ஆராய்ந்து முடியாதான். அடுத்தெல்லாம் வெள்ளியிலேருந்து இணைச்சிருமா, கழிப்பை இணைச்சிருமா, நீக்கிவிடுமா. வெள்ளியில் கழிப்பு இருந்தால் நீக்கி விட்டுருமா. அப்போ தான் தட்டானாலும் இணைச்சது நல்ல உடைமைகள் பிறகுமா. அடுத்தல ராஜாவின் முகத்தில் நின்று அடிகளை இணைச்சிருமா, நீக்கி விடணுமா. ராஜாவின் முன் நின்று துஷ்ட இணைச்சினா நீக்கி விடணுமா. அப்பொழுது அவர்கள் இணைச்சுவாங்க, சிங்காசனம் என்று இணைச்சியுமா நிலை பெற்றிருக்குமா. ராஜா சமூகத்தில் இணைச்சக்கூடாது, மேலும் பாராட்டக்கூடாது. ஆனால் அப்படி சிங்காசனம் இணைச்சது என்றைக்கும் நிலை நிற்கும்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தல ராஜாவின் சமூகம் மேன்மை பாராட்டக்கூடாதான். ராஜா சமூகத்தில் இருந்து இணைச்சக்கூடாது, யாரையும் மேன்மை பாராட்டக்கூடாது. பெரியவர்களுடைய ஸ்தானத்தில் போய் இணைச்சக்கூடாது, நிற்கக்கூடாதான். நம்முடைய கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்லாங்கிறார். அதனால் நம் கண்கள் கண்ட பிரபு தாழ்த்தப்படாமல் இருக்கணும்னா அவங்க நம்மளை பார்த்து என்ன செய்வாங்க, மேலே வான்னு சொல்லி சொல்வது நமக்கு மேன்மையாக. அடுத்தல வழக்காடை நம்ம நினச்சக்கூடாது, பதட்டமாக நினச்சக்கூடாது, போகக்கூடாதான். வழக்காடை பதனட்டமாக போனால் முடிவில் அது என்ன செய்யுது, நமக்கு வழக்காடாக இருக்கான். அதனால் மற்றவனிடத்தில் ரகசியத்தை நினச்சக்கூடாது, நம்ம வந்து வெளிப்படுத்தக்கூடாது. மற்றவர்கிட்ட ரகசியத்தை நினச்சக்கூடாது, வெளிப்படுத்தக்கூடாது. அப்படி செய்யும்போது என்ன அப்படின்னா நிந்தையும் அவமானம் என்ன செய்யும், நம்மளை விட்டு என்ன செஞ்சிருமா விளைகிறோன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தல அப்படி விளக்கும் போது ஏற்ற சமயத்தை சொன்ன வார்த்தை வெள்ளி தைக்கில் வைக்கப்பட்ட பொற்சரிகைகளுக்கு நினச்சிதான் ஒரு சமாதானமாக இருக்கிறதா. அடுத்தல கேட்கிற செவிக்கு கேட்கிற யார் யார் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்களோ அந்த கேட்கிற செவிக்கு வானத்தை செய்யணும், கேட்குற செவிக்கு ஞானமாக நடந்து கொண்டு அவங்களுக்கு என்ன செய்யணும், புத்தி செய்யணும். ஆனால் பொற்கணுக்கணுக்கும் அவரஞ்சி பூசணத்துக்கும் சரின்னு சொல்கிறார். கோடை காலத்தில் உறைந்த மலையின் குளிர்ச்சி எப்படி இருக்குதோ அப்படியே உன்னதமானுடைய ஸ்நானபதியும் தன்னை அனுப்பினவர்களுக்கு என்ன செய்வானா இருப்பலாம்.
அவன் தன் எஜமானுடைய ஆத்மா நினச்சான்னா கொடுப்பேன்னு சொல்கிறான். அதில் வந்து தன் ஆசைப்படைய ஆத்மாவே நினச்சிவேன் குளிர பண்ணுவேங்கிறாரு. கொடுப்பேன்னு சொல்லிட்டையும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன் மழை இல்லாத மேகத்துக்கும் காற்றுக்கும் அவன் நினச்சிவான் சமயமாக இருப்பானாம். அடுத்தபடியாக நீண்ட பொறுமையினால் என்ன செய்யலாம், பிறகு என்ன செய்யலாம், சமீபம் பண்ணலாம். நீண்ட பொறுமை வேணும். நீண்ட பொறுமை இருந்தால் மட்டும்தான் சமாதானப்படுத்த முடியாது, ரைட்டா, இல்லைன்னா இங்கே முடியாது. அதனால் ஆனால் சமைக்க பண்ணலாம். ஆனால் இனிய நாவு எலும்பு நிச்சயமாக நொறுக்குமா. தேனை கண்டுபிடிச்சா என்ன செய்யணும், மட்டாய் சாப்பிடணுமா. மிதமிஞ்சி நினச்சக்கூடாதான், சாப்பிடக்கூடாதான். மிதமிஞ்சி சாப்பிட்டா வாந்தி வருமா. நம்முடைய ஐலாண்ட் வந்து நம்மளை சலுத்து நம்மளை வெறுக்காத பிடிக்க நினச்சணும் அப்படின்னா அடிக்கடி வீட்டில் நினச்சக்கூடாது, கால் வைக்கக்கூடாதான். பிறனுக்கு விதமாக பொறிச்சொல்லி பிறனுக்கு விதமாக யார் பொய்சாட்சி சொல்கிறாங்களோ அவங்களாம் நினச்சிவாங்க கட்டப்படுவாங்களாம். அவங்களாம் நினச்சிக்கிறாங்க கட்டப்படுதாங்க. அப்போ நினச்சிடும் நீடிய பொறுமையாக நினச்சிடும், பொறுமையாக நினச்சணும், எல்லா காரியங்களையும் நம்ம செய்யணும். அப்போ தான் நம்ம வந்து நினச்சி நம்ம நாவு எலும்பி எடுத்து கூட நினச்சுமா நெருக்குமா. ஆனால் கண்டுபிடித்தா தேனை கண்டுபிடித்தா நினச்சணும் மட்டா சாப்பிடணும், மிதி மிஞ்சி நினச்சக்கூடாது, சாப்பிட்டா வாந்தி வரும்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது நம்ம ஐலாண்ட் வந்து நம்மளை சலித்து இருக்காதபடிக்கு அடிக்கடி வந்து நம்மளை சலித்து வெட்டாரை கொடுத்து காவலிக்காதபடிக்கு இருந்தால் ரெண்டு குடும்பமாக பொய்சாட்சி சொல்லுற மனுஷன் தண்டாயத்துக்கும் குறுக்கத்துக்கும் என்ன செய்கிறது, கூர்மையானாவுக்கும் ஒப்பாக இருக்கிறானா. அடுத்தவங்கள ஆபத்து காலத்தில் நினச்சக்கூடாதான் நம்ம சோர்ந்து போகக்கூடாதான். ஆபத்து காலத்தில் நம்ம சோர்ந்து போனோம் அப்படின்னா அது வந்து ஆபத்து காலத்தில் நம்ம வந்து எதையுமே நம்பக்கூடாது. நம்பாதபடிக்கு நம்ம நினச்சக்கூடாது, மற்றவர்களுக்கு கேடு உருவாக்கக்கூடாது. அப்படி செஞ்சால் உடைந்த பல்லுனால் மொழிக்கு கால் பிறண்டதுக்கு சமமாகுமா. அதனால் நினச்சக்கூடாது, நமக்கு பிறனை குருதமாக நினச்சக்கூடாது, பொய் சொரித்து சொல்கிற மனுஷனாக வளரக்கூடாது. அடுத்தல இப்போ மேலே சொல்லப்பட்ட காரியங்கள் படி யார் யார் திருந்துன்னு சொல்லி பார்த்தோம். அதில் நம்முடைய சத்துரு வந்து பசியாக இருந்தால் பசியாக இருந்தால் அதுக்கு என்ன செய்யணுமா, பசிக்கு ஆகாரம் கொடுக்கணுமா. தாகமாக இருந்தால் தாகத்துக்கு வேண்டிய தண்ணீர் என்ன செய்யணுமா, கொடுக்கணுமா. அப்படியாக சத்துரு பசியாக இருக்கும்போதும் தாகமாக இருக்கும்போதும் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம உதவி செய்யணும்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக மன துக்கமுள்ளவா யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்ம நினைச்சணுமா, பாட்டு பாடணுமா. ஆனால் குளிர்காலத்தில் எப்படி வசனத்தின் கடைகளை போலவும் வெடிப்பின் மேல் வார்த்தை காடியை போலவும் நினச்சிமா இருப்பான்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக நம்மளுடைய சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு என்ன செய்யணுமா, புசிக்க ஆகாரம் கொடுக்கணுமா. சத்துரு இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சக்கூடாது, விரட்டி விடக்கூடாது. அவன் சத்துருவாக இருந்தாலும் செய்து அவனை விரட்டி விட்டுனே அவன் வந்து நினச்சிடான் பொய்சாட்சி சொல்கிறவன் வந்து ஒரு தண்டாயத்துக்கும் கட்கத்துக்கும் என்ன செய்வான், கூர்மையான அம்புக்கும் வந்து எரிச்சிடறான், ஒப்பாக இருக்கிறானா. அதனால் ஆபத்து காலத்தில் எரிச்சக்கூடாது, துறைக்கு எரிச்சக்கூடாது, நம்பக்கூடாது. எப்போ நம்பினாலும் ஆபத்து காலத்தில் எரிச்சக்கூடாது, துறைக்கு நம்பக்கூடாது. அவன் வந்து பல்லுக்கு கிணறுக்கு என்ன செய்வான், புறக்குதம் வந்து இருக்கும்போது நம்ம எடுக்கிறதுக்கு பதிலாக கூர்மையான அம்பு கிடைக்கும். ஆபத்து காலத்தில் துரோகம் பண்ணது உடைந்த பல்லுக்கும் மொழி புரண்டுக்கும் சமணமாக இருக்குதான். அடுத்தல மன துக்கம் உள்ளவனுக்கு என்ன செய்யணுமா, பாட்டுகளை பாடணுமா. மன துக்கம் உள்ளவனுக்கு பாட்டுகளை பாடணுமா. குளிர்காலத்தில் வஸ்திரத்தை என்ன செய்யுமா, குளிர்காலத்தில் வஸ்திரத்தை என்ன செய்யணுமா, அவர் கலைஞரனை போலவும் வெடிப்பின் வார்த்தை காடியை போலவும் என்ன செய்வான் இருப்பானா. அடுத்தல நம்முடைய சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு என்ன செய்யணும், புசிக்க ஆகாரம் என்ன செய்யணும் கொடுக்கணுமா. தாகமாக இருந்தால் என்ன செய்யணுமா, குடிக்க தண்ணீர் கொடுக்கணுமா. குடிக்கும்போது அவர் தலையில் இருந்த தலைகளை என்ன செய்வது குவிப்பான்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக வடகாற்று என்னச்சது மழையே பெய்யுது, புறங்குற நாவு என்னச்சது கோபம் முகத்தே உண்டாகுது. வடக்காறு தலைமையும் புறங்குற நாவையும் என்ன செய்யணுமா, அது வந்து பிறப்பிக்குமா. அதனால் சண்டைக்காரியாக இருக்கிற வீட்டில் என்ன செய்யணுமா, சண்டைக்காரருடைய வீட்டில் ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதே பார்க்கலாம் வீட்டின் மேலே ஒரு மூலையில் தங்கியிருப்பது நல்லன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் அடுத்தபடியாக பார்க்குறோம், ஒரு தூர தேசத்துலேருந்து வர நற்செய்தி நினச்சது விடாத்த ஆத்மாவுக்கு நினச்சது கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானமா. தூர தேசத்துலேருந்து யார் யார் வராங்களோ அவங்க அங்கே உள்ள நற்செய்தி விடாத்த ஆத்மாவுக்கு நிச்சயமா கிடைக்குமா. ஆனால் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானமா. அடுத்தல துன்மார்க்கனுக்கு முன்பாக நீதிமான் தள்ளாடுவது கலைஞன கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கு நிச்சயமா ஒப்பாகுமா. துன்மார்க்கனுக்கு முன்பாக நீதிமான் ஒரு நாள் நினைச்சக்கூடாது, தள்ளாடக்கூடாது. தள்ளாடாமல் நம்ம நினைச்சணும், தைரியமாக நிற்கணும். அப்படி தள்ளாடுனா கலைஞன கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கு நினைச்சிருமா ஒப்பாறதுக்கு சமமா. அடுத்தது பார்க்குறோம், தேனை நினைச்சக்கூடாது, மிகுதியாக நினைச்சக்கூடாது, உண்ணக்கூடாதான். தேனை மிகுதியாக உண்ணுனா
அது வந்து 9 நல்லதல்ல. ஆனால் அது வந்து தற்புகளை நாடுவதும் புகழல்ல. தேனையும் நினச்சக்கூடாது, கிடச்சிட்டுன்னு அதிகமாக உண்கக்கூடாது. அதே போல் தற்புகளை நினச்சக்கூடாது, நாடக்கூடாது. அடுத்தல தன் ஆவியை அடக்காத மதிலிருந்த மனுஷன் பாலான பற்றம் போல இருப்பானா. யார் யார் தன் ஆவியை அடக்காதபடி இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு மதில் இருந்த ஒரு பாலான பற்றம் போல என்ன செய்வங்க இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். விதமாக கர்த்தர் நமக்கு கொடுத்ததை சாலமன் ராஜா பாடின நீதிமொழிகளை 24வது அதிகாரமும் 25வது அதிகாரத்தில் பார்க்கும். இதில் நம்ம கேட்கும்போது இதில் நமக்கு என்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அந்த குறைகளை என்ன செய்யணும், நம்ம நிவர்த்தி பண்ணணுமே தவிர மற்றவர்களும் என்ன செய்யக்கூடாது, குற்றப்படுத்தக்கூடாது. நாம் கருத்துக்கு பயந்து வாழ்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.